பணிந்து கொள்வதில் உங்களுடைய வெறுமை. எந்த ஆஃபரும் நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டாம். என்னது அதாவது நான் ஒரு 10 ரூபா மட்டும் தரேன், இன்னைக்கு எனக்கு 100 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்ய வேண்டாம். அவருக்கு அந்த 10 ரூபாய்க்கு அந்த தேவனுக்கு 10 ரூபாய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே நேரத்துல அந்த 10 ரூபாயும் சிறுமையிலிருந்து 10 ரூபாயை உங்களுக்கு தருகிறேன். ஆண்டவரை நீர் என்ன நடத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்க கையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நடத்துங்கப்பா. நான் ஒன்றும் இல்லாம இருந்தாலும் கூட எனக்கு எல்லாம் தருகிறவர் நீங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெபத்தை கேட்கிறவர் மத்தியில் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. கொடுக்கிறவனை பார்த்து கொடுப்பதற்காக வரவில்லை, கொடுக்காதவனை பார்த்து தேவனுடைய இரக்கத்தை தெரியப்படுத்துவதற்காக தேவன் வந்திருக்கிறார். கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு, வறுமையின் நிலையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அவள் தான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியுமே தவிர இந்த உலகம் தேவனுடைய ஆலயத்தை கட்டி இருக்கிறது எல்லாம் பொய்யானது, அவைகள் எல்லாம் வெறுமையா. அல்லேலூயா. அடுத்த வாசிங்க. அல்லேலூயா. பாருங்க, நீங்க எல்லாரும் ஒன்று செய்யணும். அனைவருக்கும் மனுஷங்களுக்கு உலகத்துல ஒரு தண்டனை உண்டு. என்ன தண்டனை? குழந்தை பிறக்கிற நேரத்துல ஒரு பிரசவ வேதனை படுகிற ஒரு தாயாருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாயும் சந்தோஷமா இருக்கும், அந்த பிள்ளையும் கொஞ்ச நேரம் அழுதுட்டு அழுகிற நேரமெல்லாம் தாய்கிட்ட போய் என்ன செய்யும்? சந்தோஷம். அப்போ இதுதான் ஆண்டவருடைய, இதுதான் ஆண்டவருடைய. உலகத்துல பிரசவிக்கும் போது ஒரு தாய் வேதனைப்படுகிறது போல உள்ள வேதனை யாராலையும் தாங்க முடியாத வேதனை. அந்த வேதனை இந்த உலகத்துல இருக்கு, உண்மைதான். ஆனா அந்த வேதனையில உன்னை பெற்று பிரசவிக்க பண்ணுகிறவர் தேவன், உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிறவர் தேவன், உன்னை ஒரு தாயாக இருந்து பராமரிக்கிறவர் தேவன், உன்னை தாளாட்டுவதற்காகவே உனக்கு அந்த பிரசவ வேதனை அவர் படுகிறார். யார் படுகிறார்? உன்னை பிரசவிக்க பண்ணுகிற தேவனே உனக்கு என்ன செய்கிற இந்த வேதனையை அவர் சுமந்து இருக்கிறார். அருமையானவர்கள், இந்த சாபங்களை அவர் சுமந்து இருக்கிறார், இந்த நோய்களை அவர் சுமந்து இருக்கிறார். பிரசவிக்க பண்ணுகிற தேவன் பிரசவத்தை தடுப்பதில்லை. எந்த மனிதனும் நன்றாக பிறக்க வேண்டும், எந்த மனிதனும் கண்ணீரோடு பிறக்கிறது தேவனுடைய ஒரு சித்தத்தில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அது அவருடைய திருவிளையாடல் அல்ல, அது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் வேதனையில் இருக்கிற மனிதன், நொறுங்கொண்டு இருக்கிற மனிதன், நடுக்கத்தில் இருக்கிற மனிதன் கடவுளை நோக்கி பார்ப்பானா? கடவுளை அவனுக்கு பதிலளிப்பதற்கு அவன் தேவனை உற்று நோக்குவானா என்று பார்க்கும்போது தேவன் அவனைத்தான் உற்று நோக்கி பார்த்து அவனுக்கு வேண்டியதை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறுமைப்பட்டவனுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். பெருமையா இருக்கிறவனுடைய நிலைமையில் இருக்கிற வேதனைகள் மாற்றுவதற்கு தேவன் இறங்கி வந்திருக்கிறார். உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் மாற்றப்படும். உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் மாற்றப்படும். கண்ணீர் துடைக்கப்படும். கண்ணீர் என்ன செய்யப்படும்? துடைக்கப்படும். நீ எங்க என்ன செய்ய வேண்டாம்? பிரசவ வேதனை படுகிற ஸ்திரியை போல தேவன் என்ன செய்கிறார்? உனக்காக வேதனை அடைந்திருக்கிறார். உன்னை ஏகமாய் பெற்றெடுக்க விரும்புகிறேன். ஏகமாய்னா ஒருவருக்கு போதும். உண்மையான தெய்வம் எனக்கு போதும், பொய்யான தெய்வம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வணக்கத்துக்குரியவர்களை தேவன் மட்டும் தேடுகிறார். என் கையில கடவுளுக்குன்னு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை தேவன் பிரியப்படுகிறார். இங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் பிரியப்படுகிறது தான் உங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். வந்திருக்கிற அத்தனை பேரும் நான் எதுவும் கர்த்தர் கொடுக்க எனக்கு முடியாதுப்பா, இந்த கர்த்தருக்காக ஒரு ஆலயம் கட்ட முடியாது, கர்த்தருக்காக நான் இந்த இடத்துல ஒரு எல்லாருக்கும் முழு நேரம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட நான் முடியாதவன், நான் ஏன் சாப்பாடையே எனக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிற நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு தேவன் உங்களை பலப்படுத்தும் போகிறார். நீங்கள் ஆறுதலடைய போறீங்க, நீங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போறீங்க, நீங்க மேன்மையை சுதந்திரிக்க போறீங்க, பரலோகம் உங்களுக்கு சொந்தமாக போகிறது. அந்த ஆசீர்வாதத்தை வந்திருக்கிற அத்தனை பேரும் பெற்றுக் கொள்ளணும். அதுக்காகத்தான் தேவன் உங்களை ஆலயமாக்கி வருகிறார். நம்ம எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.